ஜோதியாக்கா, இப்ப நீங்க ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? சூர்யா நல்ல நடிகர் இல்லைன்னு எவனும் எங்கேயுமே சொல்லல. சூர்யா நடிச்ச இந்த படம் நல்லா இல்ல, மொக்கையா இருக்கு. அப்படி மொக்கையா இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு மூக்குக்கு மேல கோவம் வருதா என்ன? சோதிகா அக்கா, என் புருஷனையோட எல்லாரும் எகத்தாளமா பேசுறீங்கன்னு சுடுதண்ணியை பிடிச்ச அப்படியே நம்ம மூஞ்சில வாரி இறைச்சிருக்காரு. அந்த அறிக்கையில அவங்க வேற யாரையும் சொல்லல, நம்மளைத்தான் சொல்றாங்க. ஏண்டா என் புடிச்சன் சட்டையை பிடிச்சி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்னடா யோக்கியதை இருக்குன்னு நம்ம சட்டையை பிடிச்சி உலுக்கி கேட்குறாங்க. தப்பா பேசுவியா? என் புருஷன் படத்தையே நீ தப்பா பேசுவியா அப்படின்னு இந்த கட்டா குஸ்தி படத்துல புருஷனை காப்பாற்றுறதுக்காக கேப்ல உள்ள வந்து புரட்டி எடுப்பாங்கல்ல ஒரு பொண்டாட்டியை, அந்த பொண்டாட்டிய அக்கா அப்பா மாறி இருக்காங்க. நீங்க சட்டையை பிடிச்சது நியாயங்க. ஆனா சட்டையை யார் சட்டையை தெரியுமா பிடிக்கணும்? எங்க சட்டையை பிடிக்க கூடாது. உங்களுக்கு படம் எடுக்க போறேன்னு சொல்லி ஒருத்தன் கதை சொல்ல வந்தான்ல, அவன் சட்டையை இழுத்து பிடிச்சிருக்கணும். அது இல்லாம அந்த கதையில நடிக்க போறேன்னு கிளம்பி போனார்ல, அவர் சட்டையை பிடிச்சி பேசியிருக்கணும். என்னன்னு இங்க பாரு, நாம ஏற்கனவே ஊரு பூரா வாயை விட்டு வம்பிழுத்து வச்சிருக்கோம். சின்னதை ஏதாவது பசங்க ஆச்சு நம்மளை பிரிச்சிருவாங்க. அதனால ஒழுங்கா ஒரு படம் பண்ணு. இந்த 10 வருஷத்துல நீ என்னைக்கு பேசுனியோ, எவன் படமா இருந்தாலும் நேர்மையா விமர்சனம் பண்ணுங்க, யாரை வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணுங்க, உங்க காசு உங்க உரிமை அப்படின்னு நீ தான் பேசியிருக்கன்னு அண்ணன் ஜூரியாவை பார்த்து நீங்க சட்டையை பிடிச்சி ஒரு தடவை சொல்லி ஞாபகப்படுத்தி தலையில கொட்டி அனுப்பிச்சிருந்துருக்கணும். இப்படிலாம் பண்ணக்கூடாது, நம்மளை அதுக்கப்புறம் இருக்க விட மாட்டாங்க. ஆனா இதையெல்லாம் பண்ணாம நேரா வந்து எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் சட்டையை பிடிச்சாலே பிரயோசனம் இல்லை. ஏன்னா இவங்க பேசுனது, நீங்க வெளியில பேசுனது, உங்க கருத்துக்களை பேசுனதெல்லாம் வேற. இந்த மார்க்கெட்டிங் பண்றேன்னு சொல்லி எவ்வளவு மேட்ரு பேசுனீங்கன்னு ஞாபகம் இருக்கா? நவம்பர் 14 வரட்டும், தீயா இருக்கும். இந்த தடவை தீபாவளி நவம்பர் 14 தான் பேசுனீங்கல்ல. 2000 கோடி வசூல் பண்ணோம். ஒரு பேன் இந்தியா மூவில, ஒரு பேன் யூனிவர்ஸ் மூவியா இது மாறும். ஹாலிவுட்லேருந்து நம்ம கிட்டேருந்து கதையை திருடி அவங்க எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவதார் 3 ஒருவேளை வந்தா கங்குவாவை பார்த்துட்டு அவர் கான்சன்ட்ரேஷனுக்கே போவாரு. எவ்வளவு பேச்சு பேசினாங்க. அந்த பேச்சுக்கெல்லாம் தான் இது. இதெல்லாம் கூட பரவாயில்ல. தியேட்டர்ல உள்ள உட்காந்து 3D கிளாஸை போட்டுட்டு சிவா தொடைய பிடிச்சி விளையாண்டார்ல, ஐயோ இப்படிலாம் எடுத்திருக்கியடா. இந்த மாதிரி ப்ரமோஷன்லாம் பண்ற பேர் சட்டையை பிடிச்சி நிப்பாட்டி இருக்கணும். வேண்டாம், ஆடாத, இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. அதையெல்லாம் விட்டு எங்களை அதான் ரிவ்யூ பண்றவன், இப்போ உங்க கருத்து உங்க உரிமை, நீங்க என்ன வேணாலும் பேசலாம். உங்க படம் உங்க இது, நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி எங்க காசு எங்க பணம், நாங்க பார்த்துட்டு என்ன சொல்றோம். நல்ல படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறவங்க இங்கதான் மேடம் இருக்கிறாங்க. அதே படம் நல்லா இல்லைன்னு வைங்கள, அவன் எவனா இருந்தாலும் பார்க்க மாட்டான், எவ்வளவு பிடிச்சவனா இருந்தாலும் பார்க்க மாட்டான். அவனை பிடிச்சி பொறிச்சிடுவாங்கன்னு வச்சுங்க. வெளியில தலை காட்ட முடியாது. ஜென்ரலா நீங்க என்ன தெரியுமா பண்ணிருக்கலாம், சூர்யா இந்த தடவை உங்களோட எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணல. ஆக்சுவலி எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்றத காட்டில எங்களை கிளப்பி விட்டது அவர் தான். சும்மா இருந்திருக்கலாம். ஐயா பாருங்க, படம் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், ஒரு புதிய முறையில நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இது ஒரு புது முயற்சி. இந்த முயற்சி எப்படி இருக்குன்னு தெரியாது, பட் ஆனால் இது தொடரணும்னா உங்க ஆதரவு தேவை. எதையாச்சும் நான் போட்டு பிட்ட போட்டு சமாளிச்சிருக்கலாம்யா. ஆனால் இவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, இது வரைக்கும் நம்ம ஆஸ்காருக்காக வெயிட் பண்ணியிருந்தோம், இனிமேல் ஆஸ்கார் நமக்காக வெயிட் பண்ணுற லெவலுக்கு பேசிவிட்டாங்க. அப்படித்தான் பேசினாங்க. வாயை வச்சுட்டு சும்மா இருந்தாலும் இப்போ இவ்வளவு பேச்சை வாங்கி கட்டிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே கேட்கறத விட்டு இங்கே மொதல் ½ தான் மொக்கையா இருக்கு. இது அவங்க வாயால சொல்றாங்க, மொதல் ½ தான் மொக்கையா இருக்கு. ஏன் அதை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்க வேண்டியது தானே? இல்லை எங்களை ½ கழிச்சு படத்துக்கு வர சொல்றீங்களா? இல்லை ஆப்ரேட்டர் ½ கட் பண்ண சொல்றீங்களா? வேற ஏதாவது படம் போடுவோமா ½ யோசிச்சு பாருங்களேன். இப்படிலாம் பேச, அதாவது ஒரு படம் தப்பா இருக்கு அப்படின்னா தப்பு தான். அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கு ஒழுங்கா நீ என்டர்டெயின் பண்ணி வெளில அனுப்பணுமா இல்லையா? ஜெய்பீம் படத்தை எவ்வளோ பேர் எதிர்த்தாங்க. ஆனால் எதிர்த்தவனை எல்லாம்
உங்களுக்காக எதிர்த்துக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று உங்களுக்கு ஒன்றும் ஆகாமல் நின்று பாதுகாத்தாங்க. இல்லை எவ்வளோ சப்போர்ட். இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு உங்களை போட்டு கிளின்னு கிளிக்கிறது. ஏன் கிழிக்கிறாங்க? அவங்க கிழிக்கிறது நீங்கள் எழுத ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்தீங்களா? அந்த படத்தை ஏன் நீங்கள் தப்பு சொல்லலை, இந்த படத்தை ஏன் உன் படத்தை பற்றி நீ பேசு. அந்தந்த படத்தை இந்தியன் 2ன்னு ஒரு படம் வந்துச்சு. என்ன கிழிச்சாங்கன்னு தெரியுமா தெரியாதா? கமல் த யூனிவர்சல் நாயகன், இந்தியன் சினிமாவுக்கே எடுத்து சொல்கிற ஒரு மனுஷன். அவரையே வந்து நோண்டி பருப்பு எடுத்துட்டாங்க வெளியில். தெரியுமா தெரியாதா? இதுக்கு மேலே என்னை மிதிக்காதீங்கடா, பிதுக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லைடா, அடுத்து எதையாவது பிதுக்கிக்கலாம்னு சொல்லிட்டு பேசாமல் போயிட்டு அவர் ஏதாச்சும் வாயை திறந்துருக்காரா? உங்களுக்கு ரசிக்க தெரியல. ஏன் கண் பார்வையில் நீங்கள் அந்த இதை பார்க்காதீங்க, டெக்னீஷியனை பாருங்கள், விஷுவலை பாருங்கள். நாங்கள் அதுக்கு வேறு எதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு போயிடுறோம். நாங்கள் எதுக்கு இந்த படத்தை வந்து பார்க்கணும்? இந்த படத்தில் என்ன வேணுமோ அதைத்தானே நீங்கள் எங்களுக்கு காமிச்சிருக்கணும். ஒரு 20 நிமிஷம் ஒரு அதாவது 3 மணி நேரம் படத்தில் ஒரு 20 நிமிஷம் மட்டும்தான் நல்லா இருக்குன்னா அதுக்கு பேர் ஷார்ட் ஃபில்மு, ஃபீச்சர் ஃபிலிம் கிடையாது. ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து வச்சுட்டு ஃபீச்சர் ஃபிலிமுக்கு எப்படி டெவலப் பண்ணுறது, இவ்வளோ கோடியை செலவழிச்சிருக்கீங்க. கரெக்டு தானே? இதில் எங்களை வேறு திட்டிக்க வேண்டியது. சூர்யா நல்ல நடிகர் இல்லைன்னு யாருமே சொல்லலை, இது நல்ல படம் இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க. இதுக்கு நீங்கள் கோச்சுக்கெல்லாம் கூடாது. அப்படியே கோச்சுக்கிட்டாலும் எங்கள்